சிக்கன் சுக்கா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம வெங்காயமாக ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமை பேட்ச் வைஸில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கனால ஒரே டைமில் நிறைய வெங்காயமை ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ நான் பேட்ச் வைஸில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் ஒரே டைமில் 3 வெங்காயமே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் வரணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதை தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துட்டு இப்போ அடுத்த பேட்ச் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா வெங்காயமே ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்ல கலர் வந்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதி லெமன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணோம்ல, நான் அதே எண்ணெய் தான் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயமை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ண விட்டுடலாம். 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த சிக்கன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணுறப்பவும் எண்ணெய் சேர்த்துருந்தோம்ல, ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சரியாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணுறப்போ உப்பு சேர்த்துருந்தோம்ல, ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கவர் பண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இதுலேயே தண்ணி வெளியில் வரும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதே போல் நல்லா ரோஸ்ட்டும் ஆகணும். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போவே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரைஸில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா ட்ரையும் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஸோ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் சாம்பார் ரைஸ் இல்லைனா ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்றப்ப கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.